வாழ்க்கையில் இந்த நிமிடம் இந்த கணம் நாம் நேசித்த ஒன்று நடந்துவிடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னை எங்கனம் நான் ஏமாற்றுவேன்? உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு தெரிந்தும் உனக்கு எப்படி தராமல் இருப்பேன்? கிடைக்குமோ கிடைக்காதோ என்று யோசித்து கொண்டே இருக்கின்றாய். ஒரு சில சமயங்களில் அது உனக்கு கிடைக்காது என்ற முடிவையும் எடுத்துக்கொள்கின்றாய். உன் மனதை தேற்றிக் கொள்ளவும் ஆரம்பிக்கின்றாய். இனி இது எனக்கு வேண்டாம் என்று பொய்யான சமாதானங்களை உன் மனதிற்கு நீயே சொல்கின்றாய். இனி நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன், என் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறேன் என்று தைரியமாகவும் பேசிக்கொள்கின்றாய். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு நொடியில் மீண்டும் மீண்டும் நீ நேசித்த ஒன்றையே நினைத்து உன் மனம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. ஏதேனும் அதிசயம் நடந்து விடாதா? அற்புதங்கள் நடந்து விடாதா? இதோ நீ நேசித்த ஒன்று உன் கைகளில் வந்து இன்றே சேர்ந்து விடாதா? கற்பனைகளில் மனதை தேற்றிக் கொண்டிருக்கின்றாய். உனக்கு நான் சொல்வதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாதே. கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் யோசித்து கொண்டே இருக்காதே. நகர்ந்து விடு, கடந்து விடு. உனக்கென இருப்பது உன்னை வந்து சேரும். எது உன்னை வந்து சேர்கின்றதோ அதுவே உனக்கானது. உனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்றால், கிடைக்கவில்லை என்றால் அது உனக்கு பொருத்தமானது இல்லை என்று அர்த்தம். அதைவிட உயர்ந்த ஒன்று உன்னை தேடி வருகின்றது என்று அர்த்தம். ஏதேனும் ஒரு காரியம் தாமதமாகிக் கொண்டே இருந்தால் சரியான நேரத்திற்காக அது காத்திருக்கின்றது என்று அர்த்தம். இத்தனை சொன்னாலும் சரி, முருகா கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா என்றுதான் கேட்கின்றாய். இதற்கான பதில், என் கண்மணியே, உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது. உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் தேவையான ஒன்று, உன் மனதை சந்தோஷப்படுத்தும் ஒன்று உன்னை தேடி வரும். நீ இழந்ததையெல்லாம் அது மீட்டு தரும். சகல சௌபாகியங்களுடன் சந்தோஷமாக வாழ்வாய். நீ குழம்பிக் கொள்ளாமல் மகிழ்ச்சியாக இரு. மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். ஓம் சரவண பவா.